பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 17ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா. உன்னோடே போராடினவர்கள், யாரெல்லாம் நம்மளோட போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் நம்ம தேடுவோமா, ஆனால் நம்ம காணாதிருப்போமா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த வசனங்கள் இஸ்ரவேலுக்காய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அப்போ இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு நம்ம இதை ஒப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தோடு போராடினவர்களை இஸ்ரவேல் தேசமானது தேடியும் அது காணாதிருக்கும். இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்கிற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன தேசமாக இருந்தாலும் உலகத்தில் இன்றைக்கும் அந்த தேசம் ஒரு வல்லமையான தேசமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் அந்த தேசத்தில் கூட இருந்து பாதுகாக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலராய் காணப்படுகிறோம். ஆகவே இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் யோசித்து நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னோட போராடினவர்களை நீ தேடுவ, ஆனால் நீ காணாதிருப்பாய். உங்களோட அநேகர் போராடுகிறார்களா? ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் என்று நினைக்கிறீங்களா? ஏன் இந்த காரியங்கள்லாம் எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என்னோட இப்படி போராடுறாங்களே, இப்படி யுத்தத்துக்கு வர்றாங்களே அப்படி சொல்கிறீங்களா? இதுக்கு முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம் சொல்லுது, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு துணையா நிற்கும் போது யார் நமக்கு எதிராக வந்தாலும், பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே அநேகர் எரிச்சலாக இருக்கிறாங்களா? நீங்கள் யோசிக்கிறீங்களா, நான் ஒரு தப்புமே பண்ணலையே, ஏன் எப்படி என்னைய பற்றி பேசுகிறாங்க, ஏன் இப்படி எனக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அவங்களோட எரிச்சலாக இருக்கிறவங்க, நம்மளுக்கு விரோதமாய் நம்மளுக்கு தவறான வார்த்தைகளை பேசி அநேக காரியங்களை துன்பப்படுத்துகிறவங்க, போராடுகிறவங்க, இவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள என்ன நடக்குமா? அவர்கள் வெட்கப்பட்டு லட்சை அடைவார்கள். அதனால் நம்மளும் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் போய் வம்புக்கு போகிறது, தேவையில்லாமல் எரிச்சல் அடையிறது, பொறாமை கொள்வது, அதெல்லாம் இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் யாரையும் போய் துக்கப்படுத்துகிறது, யாரோடையும் போய் தேவையில்லாமல் போராடுகிறது இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவை இருந்தால் கூட, ரைட்ஃபுல்லாக இருந்தால் கூட சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். சண்டை போடுறது, தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறது. இன்றைக்கி லிட்ரலாக ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்புகிறோம், வாய்ஸ் மெசேஜில் அனுப்புகிறோம், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்தால் அதுக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணுறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இந்த உலக மக்கள் செய்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறதுனால செய்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா வசனம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? ஆண்டவரே என்ன செய்கிறாரு? அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு நல்ல நபரை பார்த்து நீ மோசமானவன், ஒன்றுமே செய்யாத ஒருத்தனை பார்த்து நீ தான் திருடன், இல்லை நீ தான் அந்த வதந்தியை பரப்பின ஆளுன்னு சொல்லி நம்ம திடீர்னு அப்படி சொல்லும் பொழுது அது எவ்வளோ வேதனையை ஒருத்தருக்கு கொடுக்குது இல்லையா? எத்தனை குடும்பங்கள் அது நிமித்தமாய் பிரிந்து போகிறார்கள். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை செய்யக்கூடாது.
நமக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கும் என்ன நடக்கும் என்பதையும் இந்த வசனத்திலே ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். உங்களோட போராடுறவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் இருங்க. கர்த்தரிடத்துல போய் உங்களுடைய பாரத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னோடைய போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் ஒருவேளை சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மளுக்கு இருக்கிற வியாதி கூட நமக்கு விரோதமாக போராடுது. அப்படி தானே? நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி, ஒரு பலவீனம் அடிக்கடி என்ன செய்யுது? அந்த போராட்டம் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது. அப்போ அந்த வியாதியை குறித்து கூட நீங்கள் இதை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கோங்க. உனக்கு விரோதமாய் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அப்போ அதை நம்ம தேடுவோம். ஸ்கேன் பண்ணி டாக்டர் தேடி பார்ப்பாங்க, இங்கே தானே இந்த டியூமர் இருந்துச்சு, இப்போ இல்லையே. அது அப்படியே காணாமல் போக பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசிங்க. இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு விசுவாசமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்ன வியாதி, என்ன பலவீனம், இல்லை வீட்டில் என்ன பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியம், இல்லை பொருளாதாரத்தில் ஏதாவது காரியம் இருந்தாலும், கடன் பிரச்சனையில் மூழ்கி போகிற மாதிரி இருக்குதா, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னோட போராடுகிறவர்களை நான் தேடியும் காணாதிருப்பேன் நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அந்த நாட்களை காண பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்களாம். அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட் ஆயிடுவாங்களாம். அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், விடுதலையை கொடுக்கிற தேவன், நமக்காக ஜனங்களிடத்துல பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பேசுகிற தேவன். அல்லேலூயா. ஆதரவாய் நிற்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயந்து போயிருக்கிறோமா? என்ன ஆண்டவரே சேருதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுவே நம்ம பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறவங்க இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தையாக திரும்பி பண்ணுறாங்களே, இப்படிலாம் சொல்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாய் இருந்து ஆண்டவருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஏசாயா 41 12 வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?